நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்திச் செல்வீர், இறுதி வரை நீர் நடத்திச் செல்வீர். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என்
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசிர்வதித்து நன்மையாலே கிருபையாலே முடிசூட்டி நடத்துவார். இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஓசியா 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், யூதாவே, உனக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வார்த்தையில், உனக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உனக்கு ஒரு கால நேரம் வச்சிருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு மனிதர்கள் அதை கண்டுபிடித்தால் பாக்கியவான்கள். நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒன்று இந்த பூமியில் ஒரு காலம் நேரம் வச்சு, இந்த காலத்தில் இதை செய்யணும், குடும்பத்துக்கு இந்த காலத்தில் இது நடக்கணும், குழந்தை பாக்கியம் வரணும், திருமணம் நடக்கணும், பிள்ளைகளை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு காலம் நியமிச்சிருக்கிறார். நம்மளை இன்றைக்கி அநேகருக்கு அது தெரிவதில்லை. ஏன் வாழ்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு ஜீவிக்கிறோம், ஏதோ வந்தோம் போனோம், 10ஓட 1 11 அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைங்க. சும்மா வந்தேன், சும்மா போனேன், என்ன செய்கிற, சும்மா இருக்கேன், அப்படி இல்லை. நம்ம இந்த பூமியில் நம்மளை ஆண்டவர் நியமித்திருக்கிறாராம். எங்கே வாழணும், என்ன செய்யணும், யாருக்கு மகிமையாக இருக்கணும், அப்படிலாம் நமக்கு காலங்களையும் நேரங்களையும் முன்குறித்திருக்கிறார், நியமித்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 17:31 நம்ம பார்க்குறோம். இயேசுவின் வாழ்க்கையை பாருங்களே. 33 வருஷம் வாழ்ந்தார் பூமியில். ஒரு நாளாவது எங்கேயாவது சொந்த காரியம், சுயசித்தம், அதை ஏதாவது அவர் செஞ்சாரா? எங்கேயாவது அரட்டை அடித்து பொழுதுபோக்கி வீணடிச்சுக்கிட்டு இருந்தாரா? கெத்சமனி தோட்டத்தில் கடைசியில் அவர் ஜெபம் பண்ணார் இந்த பூமியை விட்டு போவதற்கு முன்பு. யோவான் 17:4 பார்த்தீங்கன்னா, தேவனே, நீர் எனக்கு பூமியில் நியமித்த அந்த கிரியைகளை செய்து முடித்தேன். நீ எனக்கு ஒரு வேலை வச்சுருந்தீங்க, ஒரு ஊழியம் வச்சுருந்தீங்க, ஒரு கிரியை வச்சுருந்தீங்க. மனுக்குலத்தை எப்படி மீட்கணும், எப்படி போதனை பண்ணணும், எப்படி நல்வழிப்படுத்தணும்னு சொல்லி வச்சுருந்தீங்கல்ல, அதை செஞ்சு முடிச்சிட்டேன். இனி எதுக்கு நான் இருக்கணும்? நான் உம்மிடத்தில் வருகிறேன். எவ்வளோ அருமையாக தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை, நியமித்ததை செய்து முடித்தார். இன்றைக்கி நம்ம அதை நியமித்ததை கண்டுபிடிக்கிறோமா? நமக்கு என்ன, ஏதோ உண்டோம், குடித்தோம், எழுந்தோம், போனோம், அப்படித்தான். ஒரு பிளான் இல்லை. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுன்ற ஒரு நோக்கம் இல்லை, விருப்பம் இல்லாமல் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனோ தானோ என்று நாம் தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆண்டவர் ஒரு காலத்தை உங்களுக்கு நியமித்திருக்கிறார். யூதாவே, அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யோபுவின் வாழ்க்கையை பாருங்க, பல பாடுகள், இழப்புகள், நஷ்டங்கள். ஆனால் அவன் நம்பிக்கையோடு இருக்கிறான். யோபு 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் அறிவார். இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு. எனக்கு நியமித்திருக்கிறாருங்க, எனக்கு நியமித்திருக்கிறார். 2 மடங்கு பலத்தை தருவார் என்று எனக்கு தெரியும். இதுவரையும் கண்ணீரின் பாதை, அழுகையின் பள்ளத்தாக்கு, இழப்பு, நஷ்டம். ஆனால் இனி வருகிற நாட்கள், யூதாவே, உனக்கு அறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நியமித்ததை நான் பெற்றுக்கொள்ளவும் அதை சுதந்திரிக்கவும் ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று சொல்லி அவன் ஆண்டவரை பிடித்து கொண்டார். கர்த்தருடைய திட்டத்தை, சித்தத்தை அறிந்து கொண்டார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை நியமித்து இந்த பூமியில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ராஜ்யத்தை கட்டவும் விரும்புகிறார்.
நம்ம அதை செய்கிறோமா? யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்க. மரியாளுடைய கணவன், இயேசுவினுடைய தகப்பன். பாருங்களேன், அவர் தாவீதின் ஊரில் இருந்தவர். ஆனால் அந்த மரியாளை நியமிக்கும் போது முதல்ல சரின்ட்டு அப்புறம் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மறைவா விளைக்கிறணும், இது எப்படி என்று சொல்லி பல சந்தேகம். ஆனால் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அந்த கலக்கத்தை குழப்பத்தில் மாற்றின உடனே லூக்கா 2:4 சொல்லுது, கர்த்தர் அவருடைய ரட்சிப்புக்கு இந்த பூமியிலே இயேசு மனித அவதாரம் எடுக்க என்ன நியமித்திருக்கிறார். அதை கண்டுபிடிச்சு தன்னை அர்ப்பணிச்சார் பாருங்க. இரட்சகர் இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். அதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய காலத்திலும் காரியங்களிலும் ஆண்டவர் ஒரு காலத்தை நேரத்தை நியமித்து வச்சிருக்கிறார். கிருபையை நியமித்து வச்சிருக்கிறார். அதை நம்ம கரெக்டாக செய்யணும். செய்யாமல் போனால் என்ன ஆகுமா? நம்ம உண்மையில்லாதவர்களோடு பங்கை நியமிப்பாருன்னு வசனம் சொல்லுது. லூக்கா 12:46. கிருபையை போக்கடிச்சிட்டு சும்மா வந்தேன் என்னத்துக்கு நம்ம 10ஓட 11 சைலண்ட்டாக இருந்து போயிருன்னா உண்மை இல்லாதவரோடு பங்கை நியமிச்சிடா. அப்புறம் அங்கே போய் நீ உட்கார்ந்து புலம்பி, ஐயா எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அவர் எப்படி செய்கிறாரு, என்னோட தான் படித்தார், என்னோட தான் இருந்தார், அப்படி சொல்லிட்டு காலத்தை போக்கிட்டு இருக்க வேண்டியதான். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களையும் ஒரு முன்குறித்து வைத்திருக்கார், நியமித்து வைத்திருக்கிறார். இதுவரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத உங்கள் ஜெபத்துக்கு ஒரு பதிலை தரப்போகிறார். அடைக்கப்பட்ட வழிகளை திறக்கப் போகிறார். அதனால தான் யூதாவே உனக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு அந்த நியமித்த அந்த நன்மைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்கவும் சுதந்திரிக்கவும் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்துக்காக கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. யூதாவே அறுப்பு காலம் உமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் கிருபையும் தேவ பிரசன்னமும் இறங்கட்டும். இந்த நாளில் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதி. உங்கள் தயவுக்கும் கிருபைக்கும் வல்லமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.